Hi, hello and welcome. This is A. Charulata from Chengalpet, St. Paul's. இன்னைக்கு நம்ம Class 11 Accountancy Unit 4 Ledgerல Exercise Sum number 8 பார்க்க போறோம். இதுதான் நமக்கு கொடுத்திருக்க Exercise Sum. Enter the following transaction in the books of Ganeshan and post them into Ledger. So, இப்போ இவன் வந்து particularly நம்ம previous sumsலாம் பார்க்கும்போது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் மட்டும் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் இல்ல ஓப்பனிங் என்ட்ரி மட்டும் அப்படி கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த சம்ல நமக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா ஜர்னல் என்ட்ரிஸ் என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் கணேசன். சோ இதுக்கான ஜர்னல் என்ட்ரிஸும் நம்ம போடணும். கூடவே அண்ட் போஸ்ட் தம் இன்டு லெட்ஜர் அப்படின்னா இதுக்கான எல்லா லெட்ஜர்ஸும் நம்ம ஓபன் பண்ணி ஆகணும். சோ இது வந்து கொஞ்சம் பெரிய சம்மு, ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க, எப்படி போடுறேங்கிறத பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ ஜர்னல் என்ட்ரிஸ் நம்ம முடிச்சுக்குவோம். ஓகேவா? ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். சோ கேஷ் கம்ஸ் இன்டு த பிசினஸ். டெபிட் வாட் கம்ஸ் இன். சோ கேஷ் அக்கவுண்ட் டெபிட். 2 இது வந்து கேபிட்டல், ஓனர் பிரிங்ஸ் a கேபிட்டல், கிரெடிட் த கிவர். சோ கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு கணேசன்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். சோ இதுதான் first cash account debit to capital account. அதாவது கணேசன் கேபிட்டல் அக்கவுண்ட் எழுதலாம், இல்ல வெறும் கேபிட்டல் அக்கவுண்ட் எழுதலாம். 25,000. சோ இதுதான் first journal entry. next transaction என்னன்னு பாத்தீங்கன்னா deposited into bank. நம்ம என்ன பண்றோம்? cash எடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்றோம். bank is a personal account, debit the receiver. so bank account debit, cash வெளியில போகுது, அதனால அதை கிரெடிட் பண்றோம். கேஷ் அக்கவுண்ட் டு கேஷ் அக்கவுண்ட். சோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட் சின்ஸ் த கேஷ் டெபாசிட்டட் இன்டு த பேங்க் 12,500. ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் ஜர்னல் என்ட்ரி. நவ் தேர்ட் டிரான்சாக்ஷன் என்னன்னு பாருங்க. பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் அண்ட் பேமெண்ட் பை செக். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். So furniture comes into the business. So debit what comes in. So furniture account debit to நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பே பண்ணிருக்கோம். ஆனா கேஷா பே பண்ணல, பை செக்கா நம்ம பே பண்ணிருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், செக் அப்படின்னா அது நம்ம பேங்க்னு மென்ஷன் பண்ணோம். ஏன்னா பேங்க்ல இருந்து நம்ம கொடுக்கும் போது தான் நம்ம செக் யூஸ் பண்ணுவோம். சோ செக் கோஸ் அவுட், அதை நம்ம என்ன பண்றோம்? டு பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதுறோம். ஓகே, சோ இதுக்கான ஜர்னல் என்ட்ரி ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட் 2000. see here, furniture account debit to bank account since a furniture purchase and payment made through check rupees 2000. okay, you're clear with this transaction, this journal entry? now next, goods purchased for cash. so purchased னா கொடுத்திருக்கான். அப்போ purchase account debit, நம்ம goods purchase பண்ணிருக்கோம். அப்போ purchase account debit, cash goes out. so cash credit பண்ணு to cash account rupees 5,000. see the journal entry here. purchase account debit to cash account since goods bought for cash. okay, next, sold goods to Vasu on credit. we are selling the goods. அப்ப சேல்ஸ் பண்றது, goods வெளியில போகுது. goods வெளில போனா அதை நம்ம சேல்ஸ் தான் எழுதுவோம். கிரெடிட்னா நம்ம காசு கொடுக்கல, டெபிட் த ரிசீவர். சோ வாசு அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். ஓகேவா? see here, வாசு அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட் 4,000. ஓகே, யூ ஆர் கிளியர் வித் திஸ்? சேல்ஸ் எப்பவுமே கிரெடிட்ல தான் வரும், பர்ச்சேஸ் எப்பவுமே டெபிட்ல தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட், கூட்ஸ் வர்த் rupees 500 taken for personal use. இப்போ என்னன்னா இது வந்து கூட்ஸ் வந்து இது ஓனர் ப்ரொப்ரைட்டர் என்ன பண்றான்னா வித்ட்ரா பண்றான். ஓகே, எடுக்கிறார். சோ அதுக்கு பேரு டிராயிங்ஸ் பேரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கேபிட்டல் டிராயிங்ஸ் அதெல்லாம் ஓனர் சம்பந்தப்பட்டது, அதாவது ப்ரொப்ரைட்டர் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் போடுற அமௌண்ட்
அது வந்து இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு பேரு கேபிட்டல், அவர் பிசினஸ்ல இருந்து எடுக்கிற அமௌண்ட்டுக்கு பேரு டிராயிங்ஸ் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ இப்போ இவர் வந்து ஓனர் எடுக்கிறத நம்ம என்னன்னு எழுதணும், டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட். இப்போ என்னவா எடுத்திருக்காரு அவரு, கூட்ஸா எடுத்திருக்காரு. கூட்ஸ நம்ம இந்த இடத்துல என்னவா எழுதணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். இது ஏற்கனவே ஸ்பெஷல் என்ட்ரிஸ்ன்ற இதுல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே, சோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு purchase account since goods taken for the personal use. So these are the journal entries for exercise sum number 8 for the given transactions. Okay வா, இப்போ இத பேஸ் பண்ணி நாம லெட்ஜரை போடணும். சோ லெட்ஜர் வந்து எதுக்கெல்லாம் நம்ம லெட்ஜர் எத்தனை அக்கௌண்ட் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், எதுக்கெல்லாம் நம்ம லெட்ஜர் ஓபன் பண்ணணும் அப்படிங்கறத. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ண வேண்டியது கேஷ் அக்கௌண்ட் லெட்ஜர், அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட், அடுத்தது வந்து பேங்க் அக்கௌண்ட். இது வந்து கேஷ் ஏற்கனவே நம்ம ஓபன் பண்ணிருக்கோம், அதனால பண்ண வேண்டாம். அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் ஏற்கனவே நம்ம ஓபன் பண்ணியாச்சு, அதனால தேவையில்லை. அடுத்தது பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஃபிஃப்த் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் ஏற்கனவே நம்ம ஓபன் பண்ணியாச்சு, அதனால தேவையில்லை. அடுத்தது வாசு அக்கௌண்ட், அடுத்தது சேல்ஸ் அக்கௌண்ட், அடுத்தது டிராயிங்ஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஏற்கனவே நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்த், ஸோ அதனால நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம மொத்தமா எத்தனை லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், வாசு அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், டிராயிங்ஸ் அக்கௌண்ட். சோ மொத்தம் நம்ம 8 லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆகணும். ஓகேவா, இதுக்கப்புறமா அதை எப்படி போஸ்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 8 லெட்ஜர் அக்கௌண்ட்டை நான் ஓபன் பண்ணிருக்கேன். சோ எக்ஸைஸ் சம் நம்பர் 8, கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ்ல டிராயிங்ஸ் அக்கௌண்ட், வாசு அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். சோ நம்ம 3 பிளஸ் இங்க ஒரு 5, மொத்தம் நம்ம 8 லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இது சைமல்டேனியஸா எல்லா அக்கௌண்ட்டை நம்ம ஓபன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா we have to post it into the ledger. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி பாருங்க, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்ல டு கேபிட்டல்னு போடு, கேபிட்டல் அக்கௌண்ட்ல பை கேஷ்னு போடணும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்ல டு கேபிட்டல்னு போடணும். டு கேபிட்டல் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 25,000, டேட் வந்து 2017 அக்டோபர் 1. நல்லா பார்த்துக்கோங்க, கேஷ் அக்கௌண்ட்ல டு கேபிட்டல் போட்டாச்சு. அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட்ல பை கேஷ் அப்படின்னு போடணும். ஸோ இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், இதுக்கு ஆப்போசிட் சைட்ல என்ன போடணும், பை கேஷ் rupees 25,000 அக்டோபர் 1. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி முடிஞ்சாச்சு. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ்ல டு கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல்ல பை கேஷ் 25,000 போட்டாச்சா. நெக்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். பேங்க்ல டு கேஷ் அக்கௌண்ட் போடு, கேஷ்ல பை பேங்க்னு போடு. ஓகே, இது பேங்க், பேங்க்ல என்ன பண்றோம், டு கேஷ்னு போடு 12,500, டேட் வந்து அக்டோபர் 5.
பேங்க்ல 2 கேஷ் போடுற. அடுத்தது கேஷ்ல பை பேங்க்னு போடணும். ஓகே, பை பேங்க் அக்கவுண்ட் அக்டோபர் 5 எவ்வளவு போடணும்? 12,500. Okay, you are clear with this second transaction. Second journal entry என்ன? bank account debit to cash account. bankல 2 cash னு போடு, cashல buy bank னு போடுறீங்க. ஓகே, அடுத்தது third journal entry October 10 furniture account debit to bank account. furnitureல 2 bank போடு, bankல buy furniture போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சர்ல 2 பேங்க் போடலாம். இதான் ஃபர்னிச்சர். அதுல நமக்கு ஏற்கனவே தெரியும் 2ங்கிறது டெபிட் சைட் இல்லையா? ஃபர்னிச்சர் 2 பேங்க் அக்கவுண்ட். இது அக்டோபர் 10. அதுக்கான அமௌண்ட் ரூபீஸ் 2000. ஃபர்னிச்சர்ல 2 பேங்க் போடுறேன். அப்போ பேங்க்ல பை ஃபர்னிச்சர்னு போடணும். ஓகே, பேங்க் அக்கவுண்ட்ல பை ஃபர்னிச்சர். ரூபீஸ் 2000 October 10. Okay, are you clear with this? Furniture account debit to bank account. Furnitureல 2 bank போடு, bankல buy furniture போட்டு 2000 October 10 finished. Okay, now next transaction. Purchase account debit to cash account. Purchase accountல 2 cash போடு, cashல buy purchase போடணும். Okay, so purchase account எடுத்துக்கோங்க. purchase accountல 2 cash போடணும். 2 cash account rupees 5000. purchaseல 2 cash, cashல buy purchase. okay, buy purchase account 5000. இது வந்து அக்டோபர் 15. ஓகே, அக்டோபர் 15. ஓகே, பர்ச்சேஸ்ல 2 கேஷ், கேஷ்ல பை பர்ச்சேஸ் 5000 அக்டோபர் 15. ஓகே, யூ clear with this? Now next transaction. வாசு account debit to sales account. வாசுல 2 சேல்ஸ் போடு, சேல்ஸ்ல பை வாசு போடு. ஸோ இப்போ வாசு அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. வாசுல என்ன எழுதணும்? 2 சேல்ஸ் எழுதணும். அமௌண்ட் ரூபீஸ் 4000. டேட் அக்டோபர் 19. வாசுல 2 சேல்ஸ், சேல்ஸ் அக்கவுண்ட்ல பை வாசு. ஓகே, rupees 4000 அக்டோபர் 19. Are you clear with this? இது வாசுல வாசு அக்கவுண்ட் டெபிட் 2 சேல்ஸ் அக்கவுண்ட். வாசுல 2 சேல்ஸ் போடு, சேல்ஸ்ல பை வாசு போடணும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஜர்னல் என்ட்ரி. டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட். டிராயிங்ஸ் அக்கவுண்ட்ல 2 பர்ச்சேஸ் போடு, பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல பை டிராயிங்ஸ் போடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் அக்கவுண்ட் எடுத்துக்கலாமா? டிராயிங்ஸ் அக்கவுண்ட்ல 2 பர்ச்சேஸ் எழுது. 2 purchase account rupees 500. Date October 22. Drawings la 2 purchase. அப்போ purchase la
by drawings. Okay. Date October 19. Sorry, October 22. Okay. So, இப்போ இது எல்லா journal entries நம்ம என்ன பண்ணியாச்சு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஒவ்வொரு அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் க்ளோஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். So, all 8 accounts we have finished now. We have to balance it now. Hope you are clear with this. Okay, I will do the balancing. So, இப்போ நம்ம கேஷ் அக்கௌண்ட் பார்த்தோம்னா டெபிட் சைடில் நமக்கு 25,000 இருக்கு. ஆனால் கிரெடிட் சைடில் நமக்கு 17,500 தான் இருக்கு. ஸோ டெபிட் சைடில் டோட்டல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டோட்டலை நம்ம ரெண்டு சைட்லையும் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, 25,000 அதே அமௌண்ட்டை இங்கேயும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகே, 25,000. ஸோ இந்த 25,000ல இந்த 17,500 போச்சுன்னா மீதி வர பேலன்ஸ் வந்து 7,500. ஸோ இந்த 7,500 வந்து என்னன்னு எழுதணும்? பை பேலன்ஸ் கேரி டவுன் எழுதணும். பை பேலன்ஸ் கேரி டவுன். இது வந்து அக்டோபர் இல்லையா? அக்டோபர் ஆன க்ளோசிங் டேட் என்ன? அக்டோபர் 31. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் அப்படின்னும் போது அதுக்கோட ஆப்போசிட் சைட்ல அக்டோபருக்கு அடுத்தது நவம்பர். ஸோ இப்போ இங்க என்ன எழுதணும்? நவம்பர் 1ன்னு எழுதி அந்த 7,500 we have to bring down. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் 7,500. இது வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங். ஸோ நவம்பர் 1ல 7,500. ஓகே, ஸோ கேஷ் அக்கௌண்ட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் வந்து அசெட், கேஷ் இஸ் அன் அசெட். ஸோ இட் இஸ் அ டெபிட் பேலன்ஸ். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் எப்பவுமே கிரெடிட் பேலன்ஸ் தான். ஸோ இப்போ நமக்கு பை கேஷ் இந்த இடத்துல ஜஸ்ட் எவ்வளோ இருக்கு? 25,000 இருக்கு. இப்போ இதை க்ளோஸ் பண்ண போறோம். ஓகே, 25,000 அதே லைன்ல இந்த சைட்ல என்ன பண்ணோம்? 25,000 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 25,000 மேல போட்டு டு பேலன்ஸ் கேரி டவுன். இதுவும் க்ளோசிங் அக்டோபர் 31. ஸோ இந்த அமௌண்ட் நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் அப்படின்னும் போது இந்த அதாவது ஆப்போசிட் சைட்ல நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் இல்லையா? நவம்பர் 1ன்னு போட்டு பை பேலன்ஸ் brought down 25,000 போடணும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம். நமக்கு வர்றது வந்து கிரெடிட் பேலன்ஸ் பை பேலன்ஸ் brought down 25,000 நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங். அதனால நவம்பர் 1 அப்படின்னு போட்டோம். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் வந்து இட் இஸ் அன் இது வந்து இந்த சைட்ல வந்து பை டூ கேஷ் 12,500 இருக்கு. ஃபர்னிச்சர் வந்து 2,000 இருக்கு. ஸோ இந்த சைட்ல 12,500 டெபிட் சைட்ல அதிகமா இருக்கு. ஸோ இந்த டோட்டல்ல ரெண்டு பக்கமும் நம்ம போடலாம். ஸோ ஹையர் டோட்டல் வந்து டெபிட் சைட் 12,500. அதை இந்த சைட்ல நம்ம போட்டுக்கிறோம். ரெண்டு சைடும் நம்ம அதை ஒரே லைன்ல போட்டுக்கிறோம். இந்த 12,500 இந்த 2,000 போச்சுன்னா we get 10,500. ஸோ அந்த 10,500 இங்க எழுதிட்டு இங்க என்ன பண்ணணும்? பை பேலன்ஸ் கேரி டவுன். இது வந்து க்ளோசிங் டேட் அக்டோபர் 31. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் அப்படின்னும் போது அதை வந்து டெபிட் சைட்ல நவம்பர் 1ன்னு போட்டு டூ பேலன்ஸ் brought down நம்ம எவ்வளவு போடணும்? அந்த 10,500 இங்க கொண்டு வரணும். அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் நம்ம ஆப்போசிட் சைட்ல கொண்டு வரணும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம எழுதலாம் நவம்பர் 1st to balance brought down 10,500. ஸோ பேங்க் அக்கௌண்ட் நமக்கு பர்சனல் அக்கௌண்ட். இது நமக்கு டெபிட்டாகவும் வரலாம், கிரெடிட்டாகவும் வரலாம்.
ஸோ 2 பேலன்ஸ் brought down முடிஞ்சிச்சா. அடுத்தது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறோம். அடுத்தது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைடில் அதிகமாக இருக்கு 5000, கிரெடிட் சைடில் 500 இருக்கு. மைனஸ் பண்ணா நமக்கு வந்து 4500 வருது. அது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங்கும் போது நவம்பர் 1 2 பேலன்ஸ் brought down 4500. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எப்பவுமே டெபிட் பேலன்ஸ் தான் வரும். ஓகேவா. அடுத்தது ஃபர்னிச்சர், இது வந்து அசெட் ரியல் அக்கௌண்ட், அதுவும் நமக்கு டெபிட் பேலன்ஸ் தான் வரும். சோ இந்த சைட்ல 2 பேங்க் 2000 இருக்கு, கிரெடிட் சைட்ல எதுவும் இல்ல, அதனால பை பேலன்ஸ் கேரி டவுன் அக்டோபர் 31 போட்டு 2000 போட்டாச்சு. இது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் போது நவம்பர் 1 2 பேலன்ஸ் brought down 2000 போட்டாச்சு. சோ இது வந்து ஃபர்னிச்சர் ரியல் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது டிராயிங்ஸ் அக்கௌண்ட், வாசு அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெபிட் சைடில் தான் அமௌண்ட் இருக்கு 500, கிரெடிட் சைடில் இல்லை, அதனால பை பேலன்ஸ் கேரி டவுன் 500. நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் இப்போ 31 போட்டிருக்கோம். டெபிட் சைடில் 2 பேலன்ஸ் brought down 500. வாசு அக்கௌண்ட்ல வந்து நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கு 4000, கிரெடிட்ல எதுவும் இல்லை. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 4000. இது அக்டோபர் 31. நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங்ன்றதால ஆப்போசிட் சைட் நவம்பர் 1 2 பேலன்ஸ் brought down 4000. நெக்ஸ்ட் சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் எப்போதும் கிரெடிட் பேலன்ஸ் தான் வரும் நமக்கு. ஸோ கிரெடிட்ல 4000 இருக்கு, டெபிட் சைட்ல எதுவும் இல்லை, அதனால அதை நம்ம 2 பேலன்ஸ் கேரி டவுன் 4000. இது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் போது பை பேலன்ஸ் brought down 4000. So we have balanced all the 8 ledger accounts. Okay, hope you are clear with this, and we'll meet you in the next class with exercise sum number 9.